சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன போல வாலிப பெண்ணா இருக்கலாம், அல்லது திருமணமாகி குழந்தைகளோட இருக்கலாம், அல்லது திருமண வயசுல இருக்கிற பெண்களை வச்சிட்டு இருக்கலாம், இல்லாட்டி எல்லா கடமையும் முடிச்ச முதியவரா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பேரை நேசிப்பீங்க. ஆனா சில பேரை ரொம்ப அதிகமா நேசிப்பீங்க. உங்க கணவரா இருக்கலாம், உங்க குழந்தைகளா இருக்கலாம், அல்லது உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம். அவங்களுக்காக நீங்க எதையும் செய்ய தயாரா இருப்பீங்க. என் கேள்வி என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் விட நீங்க தேவனை அதிகமா நேசிக்கிறீங்களா? யோசிச்சுக்கிட்டே நிகழ்ச்சியை பாருங்க. மேடம், என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, பியூன் வந்து சொன்னாரு. ஆமா சாந்தி, நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன். உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்னு உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். நான் நேற்று கூட எங்கள் அப்பாட்ட சொன்னேன், ரமா மேடம் என்கிட்ட ரொம்ப அன்பாக பழகுவாங்கன்னு. நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்கும்போதே சொல்லி கொடுக்குற நல்ல பழக்க வழக்கங்களை பற்றியும் எங்கள் அப்பா கிட்ட எப்பவுமே சொல்வேன். உங்க அப்பா கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பியோ? ஆமாம் மேடம், எங்கள் அம்மா கிட்ட இருக்கிறத விட எங்கள் அப்பா கிட்ட தான் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவேன். எங்கள் அப்பாவும் என் தங்கச்சி என் தம்பிக்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என்னை சாந்தின்னே கூப்பிட மாட்டாங்க மேடம், லட்டு லட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு எங்கள் அப்பான்னா உயிர் மேடம். அப்படி மனுஷங்க கிட்ட நாம ரொம்ப நேசத்தை காட்டக்கூடாது சாந்தி. தேவனை தான் நீ அதிகமா நேசிக்கணும். அவருக்கு தான் நீ முதல் இடம் கொடுக்கணும். நம்மளால பார்க்க முடியாத தேவன்கிட்ட எப்படி மேடம் எங்க அப்பா கிட்ட காட்டுற அன்பை விட அதிகமா அன்பு செலுத்த முடியும்? நீ தினமும் பைபிள் வாசிச்சு நல்லா ஜெபம் பண்ணு. உன் மனசுல உள்ளதை எல்லாத்தையும் தேவன் கிட்ட சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேளு. அவரை நீ உன் தந்தையா நினைச்சுக்கோ, ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. அவர்கிட்ட நீ ஃப்ரீயா பேசு. ட்ரை பண்றேன் மேடம். உங்க மாமா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க, நீ போ. சரி மேடம். மாமா, எதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க? உங்க அப்பா எங்க போயிருக்காங்க? அப்பா போன வாரம் பிசினஸ் விஷயமா திருச்சிக்கு போறதா சொல்லிட்டு போனாங்க. திருச்சிக்கு போகல, நம்மளெல்லாம் விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. என்ன மாமா சொல்றீங்க? அப்பா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. உங்க அப்பா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. கடன்காரங்க உங்க வீட்டை சுத்தி நிக்காங்க. உங்க அம்மாவையும் உன் தங்கச்சியும் தம்பியும் ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு வந்திருக்கேன். நீ வந்த உடனே எல்லாரையும் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன். உங்க ஊர்ல நாங்க தலைமறைவா இருக்க போறோமா? ஆமா, இல்லாட்டி கடன்காரங்க உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அப்பா பிசினஸ் நல்லா தானே ஓடிட்டு இருக்குது. எல்லாம் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காரு. பயங்கர நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஊரெல்லாம் கடன் வாங்கியிருக்காரு. எவ்வளவு கடன்? 75 லட்சம் கடன் இருக்கு. நம்ம தலைகளா நின்னாலும் அவ்வளவு பெரிய தொகை எப்படி அடைக்க முடியும்? அப்போ கடன் கொடுத்தவங்களை ஏமாத்திட்டு நாங்க வாழ்நாள் முழுசும் தலைமறைவா இருக்கணுமா? இப்போதைக்கு எங்க ஊருக்கு நீங்க வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு வழியை யோசிப்போம். சாந்தி, அப்பா நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு இப்படி போயிட்டாங்களே, நம்ம கதியை கொஞ்சமாவது நினச்சி பார்த்தாங்களா? போன கிறிஸ்மஸை எப்படி ஜாம் ஜாம்னு கொண்டாடினோம். ஜவுளியே 20,000க்கு மேலே எடுத்தோம். எல்லாம் கடன்னு இப்போ தான் தெரியுது. உனக்கு நகைக்கு மேலே நகையாக செஞ்சு போட்டாங்களே, யார்கிட்டயோ வாங்கின கடனை வச்சு தான் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. என்னால் நம்பவே முடியலம்மா. நானும் அவங்க சொன்னதை எல்லாத்தையும் நம்பினம்மா. குடிகாரன் பேச்சு விடிஞ்சால போச்சுங்கிறது இப்போதானம்மா தெரியுது. அப்பா வீட்டில் வச்சு கொஞ்ச குடிப்பாங்க, குடிச்சாலும் நிதானமாக தானே இருப்பாங்க. குடியில என்ன கொஞ்சம் குடி அதிக குடின்னு வித்தியாசம் இருக்குது. குடியாரன் குடியாரன் தான். வீட்டில் கொஞ்சம் குடிச்சான்னா வெளியில் நிறைய குடிச்சிருப்பாரு. கடன் வாங்கி குடிச்சிருக்காரு. என்ன மனுஷன்? மாமா, எங்க அப்பா ரொம்ப நல்லவங்க. நல்லவரோ கெட்டவரோ, அவர் பிஸ்னஸ் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது நிச்சயம். பிரச்சனையில எல்லாம் உங்கள் தலையில் போட்டுட்டு அவர் காணாமல் போனதும் நிச்சயம். சரி, நீங்கள் ரெடியாகுங்க. நாங்கள் ஹோட்டல் பில்லில் செட்டில் ஆகிட்டு வரேன். நான் வந்த உடனே கிளம்பணும். சரிண்ணே. அம்மா, நம்ம மாமா வீட்டில் எத்தனை நாள் இருக்க போகிறோம்? தெரியலையம்மா. நம்ம 4 பேரும் அங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாதுமா. அத்தை பேசுகிற பேச்சை கேட்டுட்டு நம்மளால் அங்கே இருக்க முடியாதுமா. நமக்கு வேற வழியே இல்லையே சாந்தி. இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா. நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம். நம்ம வீட்டை விற்றுருவோம். ஏன் நகை, உங்கள் நகை எல்லாத்தையும் விற்றுருவோம். எல்லா கடனையும் அடைச்சிட்டு நம்ம சின்னதாக ஒரு வீட்டில் வாடகைக்கு போய் குடியிருப்போம்மா. உனக்கு கல்யாணம் ஆகணும். உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகணும். அதை பற்றி நம்ம அப்புறம் நினச்சி பார்ப்போம். இப்போ அப்பா வாங்கின கடனை அடைப்போம். இப்படி ஓடி ஒளியறது சரியில்லைம்மா. மாமா கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசுங்கம்மா. இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவங்க வீட்டுக்கு போன உடனே நான் பேசுகிறேன். சாந்தி, நீ சொன்ன மாதிரியே நம்ம வீட்டை விற்று நகையை விற்று கடனை அடைச்சிட்டோம். ஆண்டவர் கிருபையில எனக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கூல்ல ஒரு வேலையும் கிடைச்சிட்டு. இப்போ எதுக்குமா பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
இது என்னம்மா பழைய கதைன்னு சொல்ற? உங்க அப்பா நம்மளை விட்டு போய் இன்னும் 6 மாசம் கூட ஆகலையே. அம்மா, அப்பா எவ்வளவு தன்னையமா நடந்துக்கிட்டாங்க. தான் தப்பிச்சா போதும்னு நினச்சிக்கிட்டு நம்மளை அதோ கதியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. நீங்கள் எவ்வளவு பொறுப்பாக எங்களை கவனிக்கிறீங்க. நான் உங்களை என் உயிரை விட மேலாக நேசிக்கிறேம்மா. உன்னை என் மகளை அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. சரி, விஷயத்துக்கு வர்றேன். நான் வாங்குற 10,000 சம்பளத்துக்குள்ள வாழ்க்கை நடத்த ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. இதில் நாளைக்கு உனக்கு கல்யாணம் காட்சினா அதுக்கு வேற செலவாகும். இப்போ எதுக்குமா அதை பற்றிலாம் யோசிக்கிறீங்க? அடுத்த மாதம் நான் பிஎஸ்சி முடிச்சிருவேன். அப்புறம் பேங்க்கில் லோன் வாங்கி பிஎட் படிக்க போகிறேன். அப்புறம் நான் வேலைக்கு வந்து உங்களையெல்லாம் நான் காப்பாத்துறேம்மா. நீ எங்களை காப்பாற்ற வேண்டாம் சாந்தி, நான் சொல்கிறத கேளு. உங்கள் அப்பாவோட அக்கா இன்னைக்கு நீ காலேஜுக்கு போன உடனே வந்திருந்தாங்க. அவங்க தம்பி, அதாவது உன் அப்பா நமக்கு செஞ்ச துரோகத்தை அவங்களால மன்னிக்கவே முடியலன்னு சொன்னாங்க. அவங்க நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கடைசி பையனுக்கு உன்னை கேட்டாங்க. நகை ரொக்கம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்தையும் அவங்களே நடத்திக்கிடுவாங்களாம். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. அம்மா, எனக்கு 19 வயசு தாம்மா ஆகுது. அதுக்குள்ளே கல்யாணமா? இப்படி ஒரு சம்மந்தம் நமக்கு வராதுமா. அத்தா என்ன வேலை பார்க்காங்கம்மா? அவன் ஒரு ஸ்கூல்ல கிளார்க்கா இருக்கான். ரெகுலர் சம்பளம் கிடையாது. சம்பளம் கொஞ்சம் தான் வாங்குறான். அவனுக்கு வயசும் 31 ஆகுது. என்னை மன்னிச்சிருமா. எனக்கு இதை விட வேற இடம் பார்க்க முடியாதுமா. உங்க அத்தானுக்கு நல்ல குணம். உன்னை நல்லா வச்சுக்கிடுவான். உங்க அத்தை மாமா கூட நீங்க கூட்டு குடும்பமா இருந்தீங்கன்னா உனக்கு பண கஷ்டமும் இருக்காது. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன் காலில் வேணாலும் விழுறேன் சாந்தி, சரின்னு சொல்லுமா. சரி. கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் கிளம்பி போயிட்டாங்க. மாலதியும் பாபுவும் எங்க அண்ணன் கார்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டாங்க. நீ மாப்பிள்ளைய கூப்பிடு. நம்ம 3 பேரும் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். அங்க நாளைக்கு கோயில்ல ஸ்தோத்திர காணிக்க வச்ச பிறகு நீயும் மாப்பிள்ளையும் திரும்பி வாங்க. அவர் ரெடியா இருக்காருமா, நாம கிளம்பலாம். கார் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. டாக்டர், என்ன ஆச்சுது சொல்லுங்க. உன்னை பார்க்க பாவம் போல இருக்குதுமா. மனசு தடப்படுத்திக்கோ. உங்கள் அம்மா போயிட்டாங்க. ஐயோ அம்மா, அம்மா என்னை விட்டு போயிட்டீங்களே. அம்மா, நீங்க இல்லாம நான் என்னம்மா செய்வேன்? என் தம்பி, என் தங்கச்சி. ஐயோ டாக்டர், என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க? அவருக்கு நெஞ்செலும்பு உடைஞ்சிருக்கு, ஈரல் செதஞ்சிருக்குது, ஐயோ கையிலையும் ஃப்ராக்சர் ஆகியிருக்குது. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். தேவனே, ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன் எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க. அந்த துக்கத்துல இருந்தே நான் இன்னும் மீண்டு வரல. அதுக்குள்ள எங்க அம்மாவே என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்களே. ஏன் இப்படி? இப்போ என் கணவரோ உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஏன் நான் நேசிக்கிறவங்களெல்லாம் என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க? நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி அடிக்கு மேல அடி விழுகுது? நான் உங்க பிள்ளை இல்லையா? நீங்க என்ன நேசிக்கலையா? பதில் சொல்லுங்க ஏசப்பா. மனுஷங்க கிட்ட நாம ரொம்ப நேசத்தை காட்டக்கூடாது சாந்தி. தேவனை தான் நீ அதிகமா நேசிக்கணும். அவருக்கு தான் நீ முதல் இடம் கொடுக்கணும். ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே, அது என்ன சத்தம்? நீ தினமும் பைபிள் வாசிச்சு நல்லா ஜெபம் பண்ணு. உன் மனசுல உள்ளதை எல்லாத்தையும் தேவன்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேளு. அவரை நீ உன் தந்தையா நினைச்சுக்கோ. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. அவர்கிட்ட நீ ஃப்ரீயா பேசு. அன்னைக்கு ரமா மேடம் என்கிட்ட சொன்ன வார்த்தை என் மனசுக்குள்ள வருத. தேவனை அதிகமா நேசின்னு சொன்னாங்களே, அவருக்கு முதலிடம் கொடுன்னு சொன்னாங்களே, நான் அதை அப்படியே மறந்துட்டேனே. வேற என்ன சொன்னாங்க? தேவனே, என் நினைவுகள் மூலமா எனக்கு பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்காகவே நான் வாழுவேன்ப்பா. எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேணாம்ப்பா, நீங்க போதும். தேவனே, நீங்க எனக்கு இப்பொழுது கொடுக்கும் சமாதானத்துக்காக நன்றி தெய்வமே. சாந்தி, சாந்தி, கதவை மூடிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? கதவை தர. என்ன அத்தை? உனக்கு என்ன ஆச்சுது? அத்தை, நான் என்னை அப்படியே நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். என்ன வந்தாலும் நான் தாங்கிக்கிருவேன். நம்ம குமார் கண் முழிச்சிட்டாமா, அவன் பொழைச்சிக்கிட்டாமா. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டுட்டாருமா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அத்தை,
நான் தேவன்கிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா? என்ன வந்தாலும் தாங்கிக்கிற சக்தியை தான் கேட்டேன். அதை அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு என்ன வந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். ஏன்னா அவர் என்னோட அப்பா. அவர் கண்ட்ரோலில் தான் நான் இருக்கேன். இனிமே எதுவும் என்னை ஒன்றும் பண்ணாது. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நீ தெளிவா இருக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆமா அத்தை, நான் தெளிவா இருக்கேன், ரொம்ப தெளிவா இருக்கேன். வாங்க அவங்கள போய் பார்க்கலாம். இது சாந்தி அப்படிங்கிற பொண்ணு வாழ்க்கையில் நடந்த உண்மை கதைங்க. இவ வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனைகள் ஒன்றுக்கு பின்னா ஒன்று வருது. ஆனால் அவள் கடைசியில் ஆண்டவரை ஏற்றுக்கிடுறான். நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரலாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளை தம் பக்கம் இழுக்க முயற்சிக்கிறார். சரி, இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரமோனா ஜஸ்டின் வந்திருக்காங்க. வணக்கம் ரமோனா. வணக்கம். நான் ஸ்டுடியோவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் முழுமையாக ஒப்பு கொடுத்தல், அதை பற்றி பேச வந்திருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாந்தி அவளுடைய உண்மையான வாழ்க்கையை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு சிறு வயதிலே கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவங்க அவட்ட பேசுனது, நீ அப்பா அம்மாவை விட கடவுளை நேசி அப்படின்னு சொல்லி. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்குது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு வசனம் இருக்குது நம்ம பைபிளில். அதே மாதிரி அவங்க அப்பாவை ரொம்ப நேசித்தா, ரொம்ப நம்பினா. ஆனால் அப்பா பிள்ளை மேலே அன்பில் எல்லாம் கடனுக்கு வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு ஒரு நாள் என்ன செய்துட்டாரு, போயிட்டார். உலக வாழ்க்கையில் அப்பா உலக பிரகாரமாக இப்படி தான் நம்ம அன்பு செலுத்தினா இந்த மாதிரி நிறைய அப்பா இருக்காங்க. நல்ல அப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படியும் ஒரு சில அப்பா அம்மாரு கடனை வாங்கி பிள்ளையுடைய ஆசை எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டு அவர் என்ன செய்துட்டார், சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டார். அடுத்து நிறைய கஷ்டங்கள், சத்துருவானவன் அவளுக்கு வெள்ளம் போல் நிறைய கஷ்டங்களை கொண்டு வராரு. ஆனால் அந்த பொண்ணை பாருங்கள், அப்பா வாங்கின கடனெல்லாம் நம்ம எப்படியாவது அடைச்சிடணும், நம்ம அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுல வீட்டை விற்று தனக்கு வாங்கின நகையெல்லாம் விற்று அம்மாட்ட கடனை அடைங்கம்மா அப்படின்னு சொல்லி செய்கிறான். ஒரு கடவுளுக்கு பயந்த பிள்ளை தான். இல்லைன்னா எங்கள் அப்பா இல்லை, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவள் அப்படி செய்யலை. அடுத்து பாருங்கள், இவளுக்கு 19 இயர்ஸ் தான் ஆகுது. அவங்க அத்தை பையனுக்கு கெட்டி கொடுக்குறதுக்கு அவனுக்கு 30+. ஆனால் இவன் என்ன செய்கிறா, அம்மா சொல்கிறதுக்கு முதல்ல வேண்டாம்மா நான் படிக்கிறேம்மாங்கிறா. அடுத்து அம்மா பலவிதமான தன்னுடைய கவலைகளையும் கஷ்டத்தையும் சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிடுறான். பிள்ளை என்ன செய்கிறா, கீழ்ப்படுகிறா, அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறா. அடுத்து அவளுடைய வாழ்க்கையில் அதாவது கடவுளை நம்ம நெருங்கி பிடிப்பதற்கு நமக்கு நிறைய சோதனைகள் வரும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனங்களை நம்ம தியானம் பண்ணும்போது இரவும் பகலும் நம்ம உட்காந்து வசனத்தை, இப்போ நமக்கு ஒரு வசனம் புரியலைன்னா அதை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசுவார். அதுதான் தியானிக்கிறது. ஸோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வேத வாசிப்பு நம்மகிட்ட கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். அதை வாசிக்கும்போது அவர் சொல்கிறார்ல, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நான் உன்னை தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சாந்தியுடைய வாழ்க்கையிலையும் பெரிய ஆபத்து என்ன செய்து நேரிடுகிறது. அப்பாவா ரூமை பூட்டிக்கிட்டு ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவன் முழுவதும் அப்போ தான் ஒப்பு கொடுக்குறான். நான் என்ன வந்தாலும் நான் உங்களை நம்புவேன் இயேசுவே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவளுக்கு என்ன செய்கிறாரு, பதில் கொடுக்குறார். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையிலையுமே எனக்கு நிறைய போராட்டங்கள் வந்தது நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு. ஆனால் கர்த்தர் என் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற வசனத்தை சொல்லிட்டு நான் தைரியமாக இருந்தேன். கர்த்தர் எனக்கு. ஆனால் நம்ம அமைதியாக இருக்கணும். அந்த பிரச்சனைகளை பற்றி மற்றவங்ககிட்ட நம்ம பேசவே கூடாது. ஏசப்பாட்ட மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னே நம்ம என்ன செய்யலாம், சும்மா இருக்கலாம். எல்லாவற்றையும் இயேசுவிடம் சொல்லிவிடும். என்னோடய ஹேபிட் என்ன பிரச்சனைனாலும்
முதலாவது நான் இயேசுகிட்ட தான் சொல்லுவேன், ரெண்டாவதாக அடுத்து யார்கிட்டையும், அதுக்கப்புறம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ப்ரேயர் தான். நம்ம அவரை நம்பி இருக்கிறதுனால அவர் நம்மளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரி, அவங்க வீட்டில் கொரோனா நேரம் ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரேயர். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது கான்ஃபரன்ஸ் காலில் அவங்க ப்ரேயர் நடத்தியிருக்காங்க. அடுத்து என்ன செய்வாங்களா, எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நான் அப்படி பண்ணுறது இல்லை, அதனால் எனக்கு அது வித்தியாசமாக இருந்தது. என்ன தேவை அப்படிங்கிறத டைரியில் எழுதிடுவாங்களாம். ஃபேமிலி ப்ரேயரில் உட்காந்து அதை எழுதி அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம். அடுத்து சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோடனே அதில் எதுலாம் கிடைச்சிருக்கோ அதை டிக் அடிப்பாங்களாம். இனி நெக்ஸ்ட் வீக் என்ன வேணும், நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத அதில் எழுதி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சமைக்கிறதுக்கே போவாங்களாம். இந்த மாதிரியும் ஜெபம் பண்ணுறவங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. அடுத்து சிறு வயதிலிருந்தே தன்னுடைய மகனை வந்து டாக்டர் ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பையன் இப்போ டாக்டராக இருக்கான். குட்டி பேரன் இருக்கான். வசன போர்டு இருக்கும்ல, அவனுக்கு பேச தெரியாது, சின்ன பையன்தான், 9 months 10 months தான் அவனுக்கு ஆகும். அந்த வசனங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது. பையனை தூக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பிள்ளைக்கு அந்த வசனங்களை வாஸ்து அப்போ அது சிறு வயதிலேயே அந்த வசனங்கள் அந்த பிள்ளைக்கு ஏறணும், அப்போ தான் அது கடவுள் பயத்தோடு வளருவான் அப்படிங்கிறது அவங்களுடைய இது. அது வந்து கரெக்டு தான். நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பாருங்களேன், எவ்ரி சண்டே என்ன தேவைன்னு எழுதுகிறாங்க, நெக்ஸ்ட்டு சண்டே கிடைச்சதுக்கு தேங்க் பண்ணி டிக் அடிச்சுட்டு அடுத்த வாரம் நமக்கு என்னது தேவை. அப்போ எல்லா தேவைகளையும் என்ன செய்கிறாங்க, கர்த்தர்கிட்ட அவங்க ஒப்படைச்சிடுறாங்க. அதேமாதிரி இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க சாரை சொல்லுவாங்க, எங்கள் சாரை ஒரு சின்ன காரியனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் RMKVக்கு இப்போ சாரீ எடுக்க போகிறனாலும் உடனே நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச சாரீ கிடைக்கணும், நாங்கள் எடுத்துகிட்டு வரோன்னு ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு முன் சென்று நமக்கு என்ன தருவார், ஜெயத்தை தருவார். அதான் நம்ம வந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உன்னை மறு உத்தரவு கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, ஆபத்தில் நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்கள், தப்புவிச்சு கனப்படுத்துகிறாரு. அந்த மாதிரி நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது நிறைய விஷயங்களில் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. நமக்கு வந்து அந்த ஜெபம் வந்து எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும்னா, விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கணும், நம்பிக்கை உள்ள ஜெபமாக இருக்கணும். நம்ம ஆவியோடும் கருத்தோடும் நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். சும்மா சாதாரணமாக என்னை ஆசீர்வதியும், அப்படி செய்யுங்க ஏசப்பா இப்படி செய்யுங்க, அதெல்லாம் இல்லை. நம்ம மற்றவங்களுக்காக, நம்ம அண்டை வீட்டுக்காரங்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, பிறருக்காக நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய தேவைகளை கர்த்தர் அநேக தேவைகளை என்ன செய்வார், சந்திப்பார். இதில் எந்த வித சந்தேகமுமே கிடையாது. ஸோ நம்ம இப்படி ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்து நம்மளும் என்ன செய்யணும், ஜெபிக்க பழகணும். இப்போ இந்த வீக்லி தேவைஸ்லாம் வந்து நான் என்கிட்ட அந்த ஹேபிட் கிடையாது, உங்கள்கிட்ட இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது, கிடையாது இல்லையா? அப்போ நமக்கு இது ஒரு புது பாடம். அப்படியும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் எனக்கு இதில் என்ன தோணுதுன்னா, வெறும் தேவைகளை கேட்குறது ஒரு மாதிரி இருக்குது. ஜெபத்தில் தேவைகளை மட்டும் கேட்குறது, அப்படியே நம்ம பிள்ளைங்களையும் வளர்க்குறோம் இல்லையா? இது வந்து ஒரு உரையாடலாக இருக்கணும், பேசுகிறதா இருக்கணும். அப்போது இன்றைக்கி இது நடந்தது அவட்ட நம்ம போய் சொல்லலாம், இதுக்கு நான் எப்படி டிசிஷன் எடுக்கிறது, முடிவு எடுக்கணும், அப்படி கேட்கவும் செய்யலாம், அது வேணும் இது வேணும்னுட்டு. பட் வெறும் அது மட்டுமா வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நோட்டை போட்டுட்டு அதுக்கு எனக்கு அது கொஞ்சம் ஒத்து வரல. இல்லை, தேவைகள் போது இதையும் அவங்க உரையாடல் மாதிரியே எழுதலாம்ல. அதான், ஒரு தேவையை மட்டுமே சொல்லாமல் எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் 5 விஷயம் வேணும், அடுத்த நாள் டிக் அடிக்கிறோம் அதெல்லாம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ வெறும் கேட்குறது மட்டுமே வைக்கிறது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளை முற்றுமாக ஒப்புவிக்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் அப்படியே கிடைக்குதோ கிடைக்கலையோ, இப்போ இந்த கதையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு சுகம் ஆகுமோ ஆகாதோ அவளுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாலே அவள் வந்து திடமாயிட்டு எதையும் தாங்கிடுவேன் அப்படின்னுட்டு அந்த ஒரு இது வேணும். இது கொடுத்தாதான் நான் சந்தோஷப்படுவேன், இதெல்லாம் எழுதுறேன் டிக் அடிக்கிறேன் கடவுளே சந்தோஷம், அப்படி இல்லை. வெதர் யூ கிவ் ஆர் நாட்,
தானியலோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, நான் என்ன சொன்னாலும் நாங்கள் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம், நாங்கள் எங்கேயும் போடுங்க, அவர் எங்களை காப்பாத்தாட்டினா கூட நாங்கள் வந்து மறுதலிக்க மாட்டோம். அதுதான் முழுமையாக ஒப்பு கொடுக்கறது இல்லையா? அது செஞ்சாதான் நான் செய்வேங்கிறது இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து அவங்களுடைய விசுவாசம். அப்போ கீழே போட்டாலும் நாங்க தைரியமா இருக்கோம், வேகனா வேகுறோம். ஆண்டவர் காப்பாத்தினாரு, காப்பாத்தாட்டினாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி வேணும். இல்லாட்டி அதை தாங்க இதை தாங்கன்னு வெறும் தேவைகளை கேட்குறது வந்து கேளுங்க, பட் அது மட்டும்தான் ஜெபம் இல்லை. நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்குறப்ப எல்லாம் எவ்ரிதிங், நல்லதோ கெட்டதோ, நடக்குதோ கெட்டதோ, ப்ராப்ளம் வருதோ நல்லது வருதோ, அப்படியே மட்டும் ஒப்பு கொடுத்துட்டேன், நீர் என்னை எடுத்து வழி நடத்தும், அப்படி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விசுவாச ஜெபத்துக்கு அவங்கள சொல்லலாம். தானியேல் 3 நேரமும் ஜெபித்தான், சிங்கக்கெபியிலையும் அவன் என்ன செய்கிறான், தப்புவிக்கப்படுகிறான். அப்போது நான் வணங்குற தெய்வம் உண்மையான தெய்வம், என்னை தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா தானியேல். அந்த ராஜாவும் உன்னை தப்புவிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரான்னு காலையிலே பார்க்க வரான் பாருங்க. ஸோ தானியேலை மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல் நம்ம என்ன செய்யணும், நல்லா ஜெபிக்கிறவங்களா, எஸ்தரை போல, அன்னாளை போல ஜெபிக்கிற நம்ம வந்து நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுக்க முடியும். ஆமாம், அன்னாளை போல நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். வேதத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும்போது நம்முடைய மனம் வந்து இன்னும் தைரியமாகும், இன்னும் ஆறுதல் அடையும், நம்ம அன்பாக இருப்போம், பொறுமையை காட்டுவோம், மற்றவங்ககிட்ட சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். அடுத்து கடவுளுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பயந்து நடக்கும்போது அவர் நம்மோடு கூட கண்டிப்பாக இருப்பார், நமக்கு ஒரு மன தைரியமும் நிச்சயம் வரும். சரி, எப்படி நம்மளை முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா எப்படி ஜெபம் பண்ணணும், எதுக்கெடுத்தாலும் ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஜெபம் பண்ணணும், அவர் கருத்தில் நம்ம எல்லாம் ஒப்படைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ தோழியரே. இது சாந்திங்கிற பொண்ணு வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதைன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். சோதனைக்கு மேலே சோதனை, பாடுகளுக்கு மேலே பாடு அந்த பொண்ணுக்கு வந்துச்சுது. அவள் ஒரு கிறிஸ்தவ பொண்ணாக தான் இருந்தா, ஆனால் தன்னுடைய தகப்பனை அதிகமாக நேசிச்சா. அப்புறம் தன்னோட அம்மா கிட்ட அதிக அன்பை காட்டுனா. மத்தேயு 10:37-38 இயேசு சொல்கிறாரு, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சாந்தி வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் அவளை தேவனிடம் நெருங்கி வர வச்சது. அவளுடைய ப்ரொஃபஸர் சொன்ன அறிவுரையும் அவளை சரியான வழியை தேர்ந்தெடுக்க வச்சது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சங்கீதக்காரன் 37:5 சொன்னது மாதிரி சாந்தி தன்னை முழுவதுமாக தேவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா. நாம் எப்படி இருக்கிறோம்? நீதிமொழிகள் 16:3 சொல்லுது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோமா? உபாகமம் 6:5 இப்படி வாசிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்படி நாம் நம்முடைய தேவனை நேசிக்கிறோமா? தேவன் நமக்கு செஞ்சதை நினச்சி பாருங்க. யோவான் 3:16 இயேசு தெளிவாக சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நமக்கு நித்திய ஜீவன் தருவதற்காக தம்முடைய ஒரே குமாரனை தந்தருளினார. அப்படிப்பட்டவரை நாம் நேசிக்க வேண்டாமா? நாம் அவரை முழு மனசோட நேசித்து நம்ம முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா தேவன் நமக்கு இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நம்ம மரணத்துக்கு அப்புறம் நித்திய ஜீவனையும் கொடுப்பாரு. யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்னு போட்டிருக்குது. ஜீவ ஒளியை அடைகிறதுக்காக அவரை பின்பற்றுவோம். நான் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேனே, ஆராதனையில் பயபக்தியாக கலந்துக்கிடுறேனே, இதை விட வேற என்ன வேணும்னு சில பேர் சொல்லுவாங்க.
ரோமர் 12:1 நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்னன்னு போட்டிருக்குது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதனால் இன்னைக்கே ஒரு முடிவை எடுங்க. தேவனை முழு மனசோட நேசிங்க. உங்களை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுங்க. பவுல் பிலிப்பியர் 3:14 சொல்கிறது மாதிரி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும்னா மறுபடியும் பவுல் 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறது மாதிரி நாமளும் தைரியமாக சொல்லலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதைத்தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அவரோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதமாக வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போமா? சரி தோழியரே, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. இந்த கதையில வர சாந்தி கடவுளுக்கு தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்தது மாதிரி நம்மளும் நம்மளை கடவுளுக்கு முழுவதுமா ஒப்பு கொடுப்போமா? ஜெபத்துல காத்திருந்து அவருடைய சித்தத்தை கேட்போம். அவர் சொற்படி அவருடைய சித்தப்படி நடப்போமா? செஞ்சுதான் பாருங்களேன், வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.